அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னா, ஈவினிங் போல் நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. இது எனக்கு பற்றி தெரியவும் தெரியாது. அசருக்கு ஒழு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க வாங்க உங்களுக்கு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ளே நீங்கள் கிளம்புறீங்க. எனக்கு 10 நிமிஷம் நீ கொடுத்தாலும் என்னால் வர முடியாது. எங்கடி கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோன்னு பக்கத்தில் உள்ள ரூம்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஓகே. அசர் தொழுவணுமே அப்படின்னேன். வாங்க 5 நிமிஷம் தான் ட்ராவல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கேஜூர் பார்க்கு, அதாவது டேட்ஸ் பார்க். இது ஒரு தடவை நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இங்கிட்டு மெயின் ரோடு, அதாவது ஃபுல்லாக பாலைவனத்தில் தான் நம்ம பேர்த்தம்பழம் முறைச்சி நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே என்ன பச்சை பசேர்னு புல்வெளியில் வரிசைக்கில் அது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கூல்லலாம் நிற்பாங்க பாருங்கள். அதுமாரி அழகாக வரிசைக்கில் அழகாக இருந்தது பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற அந்த பேர்த்த மரங்க வந்து அப்படியே லைனாக அழகாக இருந்தது. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. இவங்கெல்லாம் வந்து என் பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸு. இவங்களே சொந்தமாகவே எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா ஒன்றுமே கொண்டுட்டு கூட போகல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. கிளம்ப சொல்லி சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொழுதுட்டு சரி அதுகளோட உட்காந்தாச்சு. அப்புறம் என்ன, அதுக்கு ஒரு பந்தியை மாரி விரித்து எல்லாத்தையும் ஹோல் போட்டு அதில் மசாலா போட்டு எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லிச்சு, இப்படிலாம் வேணாம் ஆண்டி, நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் அவங்களுக்கு வேணால் அவங்க எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னுச்சு. சரி நமக்கு சொல்லவா வேணும், ஏற்கனவே வயிற்றுல புண்ணு அல்சர் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம், யார் கேட்குறதுக்கு இருக்கா, நம்மளே ஏதாவது தயிர் மோருன்னு ஏதாவது குடிச்சா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நல்லா சோறு பிரியாணி சாப்பிட்ற மாரி அன்றைக்கி பானிபூரி சாப்பிட்ருக்கோம் பாருங்க. ஏன்னா ஒரு மூட்டையில் கொண்டு வந்திருக்கா, அப்புறம் சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் அப்படியே மகரீப்பும் தொழுதுட்டு இந்த சைடு வந்தால் இங்கே அழகாக வாக்கிங், அங்கே பக்கத்தில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இங்கே வந்து வாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க ஸ்பேஸ் அங்கே நடக்கிறதுக்கு. இந்த சைடு தண்ணி, அதுக்கு அடுத்து பில்டிங்கு, இந்த சைடு பார்க்கு, கெஜூர் பார்க்கு, அதுக்கு அடுத்து ரோடு, அடுத்து பில்டிங்ஸு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வந்து ஒரு புர்கா போட்ட லேடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெதுவாக வந்து குச்சு 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 குச்சுன்னு ஹொத்தாகேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே இவ கையை நீட்டிட்டா. என்னடிங்கிறேன், இல்லை இங்கே வந்து மெஹந்தி போட்டு விடுவாங்க, இன்னும் ஃப்ரீயாவா அப்படின்னா, ஃப்ரீயாக போட போகிறாங்க 10 திரம்ஸா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவள் போட்டா. ஏன்னா எனக்கு போட்டு விட என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்கு போட்டு விட்டா நான் இருக்கேன். அதனால் அவள் உட்காந்து போட்டுட்டு 2 கோணியும் வாங்கிக்கிட்டா. இங்கெல்லாம் உட்காந்து கசமுசா கசமுசா கசமுசான்ட்டு என்னென்னத்தையோ பேசுதுங்க. நமக்கு தெரிஞ்சது ஹிந்தி தான், அதுவும் அரகுறை தான். அதில் நானும் எஸ் எஸ் ஹோத்தாஹே ஹோத்தாஹே குச்சு குச்சு ஹோத்தாஹேன்னு நானும் சிரிச்சுக்கிட்டு அவங்களோட நானும் மிங்கில் ஆகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வயிற்று காரத்தை அமுத்துற மாரி குல்ஃபி, அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வந்தால் இஷாவுக்கான பாங்கு. இஷாவாவது இந்த பள்ளியாசலில் தொழுதுக்கிறேன்டி அப்படின்னு. ஏன்னா பக்கத்துலேயே தான் பள்ளியாசல். அவ்வளோ இங்கே மட்டுங்க மஸ்ஜிதுக்கு போகணுன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. மாஷா அல்லா மாஷா அல்லா. நமக்கு தொழுகை இல்லை, நமக்கு தொழுகை எங்கேயும் வழி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த அரபிக் கண்ட்ரியை பொறுத்தவரையும் எங்கேனாலும் தொழுதுக்கலாம், எப்படினாலும் தொழுதுக்கலாம். நமக்கு வழி ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடச்சா கூட நம்ம முசல்லா வச்சு தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க. தொழுகை விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை இங்கெல்லாம். அப்போ அங்கே ஒரு பூனை இருந்துச்சு, நானும் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்களும் குச்சி 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 குச்சிஹே அப்படின்னாங்களா, அது ஒன்று நடக்க முடியாமல் நடந்து வருது. எங்களை மாரி அதுவும் ஒரு வயசான பூனை போல் இருக்குது. ததக்கா பதக்கான்னு வந்துச்சு, வான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். அந்த இடத்த விட்டு எங்களுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதி. போன தடவைலாம் நாங்கள் போயிருந்தப்போ, இந்த தடவையும் சரி நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு தடவை ஓணம் டைமில் போயிருந்தப்போ நிறையா மலையாளிஸ் லேடிஸ் வந்து அழகாக ஓணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க.